புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். வருகிற ஜூன் 27ஆம் தேதி அன்று மதிப்புக்குரிய தமிழ் ஆய்வறிஞர் மாசோ விக்டர் ஐயா அவர்களும், தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களும், தமிழ் ஆய்வாளர் தம்பி மன்னன் அவர்களும் புறப்பட்டு அமெரிக்கா கிளம்புறாங்க. ஃபிட்னா முதல் முறையாக நடத்தக்கூடிய இதில் காலங்காலமாக இந்த தமிழ் தேசிய தளத்தில் இருப்பவர்களை புறக்கணிச்சுக்கிட்டு இருப்பாங்க நிகழ்ச்சிகளில். ஒரு பெரும் முயற்சிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எடுத்த அந்த முயற்சியின் அடிப்படையில் இந்த 3 பேரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை இருக்குது. அதுக்காக புறப்பட்டு போகிறாங்க. அங்கே நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளை தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் முன்னும் பின்னும் அப்படின்றத பற்றி ஐயா பே மணியரசன் அவர்கள் ஒரு உரையாற்றுகிறார். சங்க காலத்துக்கு பிற்பான அந்த பிறகு இருக்கக்கூடிய தமிழ் அந்த சார்ந்த விடயங்களை மன்னனும், சங்க காலத்துக்கு முந்தைய தமிழ் அதனுடைய ஆய்வு அதனுடைய தொன்மை அதை பற்றி ஐயா மாசோ விக்டர் அவர்களும் பேசுவதாக இருக்கிறார்கள். அங்கே அந்த மாநாடு முடிஞ்ச உடனே இவர் மாசோ விக்டர் ஐயா மட்டும் 7ஆம் தேதிக்கு பிறகு நினைக்கிறேன், ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கனடாவில் ஒரு வாரம் அங்கே தங்குறாரு. மதிப்புக்குரிய அந்த பாபு சகோதரர் அவர்கள் தலைமையில் இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விவரம் பின்னாடி விவரமா சொல்றேன். என்னடா ஒருத்தர் பேரை மட்டும் சொல்லிட்டு நினைக்க வேணாம். இப்ப மாசோ விக்டர் ஐயா சொன்ன தகவல் எல்லோரும் சேர்ந்து அங்க ஒரு நிகழ்ச்சிகள் சிலதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப மாசோ விக்டர் அவர்கள் எழுதின இந்த தமிழ் ஆய்வு புத்தகங்கள் எல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திரும்ப அவர் அமெரிக்காவுக்கே வந்துடுவார். ஏன்னா மன்னனுக்கும் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் கனடாவுக்கான விசா கிடைக்கல. இப்போ அதுக்கு பிறகு முழுக்க அங்கே தான் இருப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தான் அவங்க இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க. அதுவரை அவர்கள் அங்கே தான் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் ஒவ்வொரு கட்டமைப்பு எல்லோரும் தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ் சமூகம் அறிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு தலைப்புகளின் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒருங்கிணைக்கலாம். தமிழ் கட்டமைப்புகளும் தொடர்பு எடுத்து அவங்கக்கிட்ட பேசி தொடர் நிகழ்வாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். மாசோ விக்டர் அவர்கள் ஐயா பேசும்போதும் சரி, பே மணியரசன் ஐயா அவர்கள் சொல்லும் போதும் சரி, இந்த மாதிரி கிளம்பி போகிறோம், அங்கே மக்கள் எப்படியான நிகழ்ச்சிகளில் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது போக போக அங்கே போகணும் பிறகு தான் தெரியும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க, என்ன அடுத்த கட்டம் அடுத்த நாடு எப்படின்ற மாதிரிலாம் இருக்குது, இன்னும் உறுதியாக தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு. கனடாவுக்கு மட்டும் விசா ஒருத்தருக்கு தான் கிடைச்சிருக்கு, மாசோ விக்டர். அதனால் அவர் சார்ந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மீண்டும் அவர்களோடு இணைஞ்சுக்குவாங்க. ஐயா பே மணியரசன் வந்திருக்கிறாரு. இந்த முறை சரியாக அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள். வரலாற்றில் தமிழக அரசியல் களத்தில் நடந்த துரோகங்களை பற்றி தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. சரியான ஒரு அரசியல் களத்தை முன்னெடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க. இவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மிக சரியாக இருக்கும் என்பது ராவணாவினுடைய ஒரு பார்வை.